வர வழி தெரியாம இல்ல. நீ கோவமா இருக்க, உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் பேசாம இருக்க. ஆனா நீ டூ மச்சா பண்ற சக்தி. நீ காலேஜ் வரணும்னு நினைச்ச, ஆனா என்னால உடனே ஏற்பாடு பண்ண முடியல. தப்புதான். அதுக்காக உடனே வீட்டை விட்டு போயிடுவியா? அவ்வளவுதானே கல்யாணங்கிறது. உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத. இது காலேஜ். ஓ, நான் தொடக்கூடாதா? ஏன், இந்த காலேஜில் நான் உன்னை டச் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி. அது அப்போ. இப்ப எனக்கு பிடிக்கல. ஓ, தொடறது பிடிக்கலையா இல்ல என்னைய பிடிக்கலையா? டூ மச்சா பண்ற நீ. பொறுமையா பேசினா தலையில ஏறுற நீ. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேக்குறேன். எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, உன் பொண்டாட்டி எங்கன்னு. என்ன பதில் சொல்றது எல்லாருக்கும்? என்ன வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தப்போ நான் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தனே, அதுக்கு மட்டும் என்ன பதில் சொன்ன நீ? சும்மா சும்மா பழசையே பேசாத. காலேஜுக்கு வரணும்னு சொன்ன, அதான் வந்துட்டல. அப்புறம் என்ன? அது மட்டும் தான் என் பிரச்சனையா? அந்த வீட்ல நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? அடி கூட வாங்கியிருக்கேன். என்னன்னு கேட்டியா நீ? எல்லாருக்கும் நான் ஒரு வேலைக்காரி. உடம்பு சரியில்லைன்னா கூட பாக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல. எந்த தப்புமே பண்ணாம அந்த ஆண்டவர் விஷயத்த நான் தான் போன்ல சொன்னேன்னு எல்லாரும் என்ன சொன்னீங்க? நீ கூட என்ன நம்பல. எனக்கு அந்த வீட்ல யார் இருக்கா? எதுக்கு நான் வரணும்? ஒரேடியா ரொம்ப நல்லவ மாதிரிலாம் பேசாத. எஸ், நான் நல்லவதான். உன்னை விட நான் நல்லவதான். சோ, வீட்ல நடந்ததுக்கு என்ன பழி வாங்குற? நான் யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை நம்பிதான் வந்தேன். எதுவுமே சரியா நடக்கல. என்னால சாக முடியாது. பிடிக்காத இடத்த விட்டு விலகி வந்திருக்க. என்ன விட்டுடு. விட்டுடுனா எத்தனை நாளைக்கு? சக்தி, உன் மேல இருக்கிற அன்புனாலதான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்க. இப்ப கூட என்னோட பெயின் உன்னால புரிஞ்சுக்க முடியல பிரபா. நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன்னு கோவம் வருது. ஈகோ. திரும்ப என்ன கூட்டிட்டு போய் அந்த வீட்ல என்ன வேலைக்காரியா போட்டுட்டா நீ சரியாயிடுவ. அப்புறம் நான் டெய்லி அதை அனுபவிக்கணும். இதுல அன்பு எங்க இருக்கு? இங்க பாரு, இப்ப தெளிவா சொல்றேன். நான் உன்கிட்ட திரும்ப வரமாட்டேன். ஒரு நாளும் வரமாட்டேன். போதும், பட்டதெல்லாம் போதும். இனி என்னால அழ முடியாது. 20 வருஷமா அழாம இருந்துட்டு 2 மாசத்துல எவ்வளவு அழணுமோ அவ்வளவு அழுதுட்டேன். உன் கூட வர சொல்லி இனிமே என்கிட்ட வந்து சொல்லாத. என்னால வர முடியாது. ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? இங்க பார், தாத்தா வீடெல்லாம் ரொம்ப நாளைக்கு உன் வீடா இருக்காது. வேற யாரும் உனக்கு கிடையாதுன்னு தெரியும். எத்தனை நாளைக்கு இப்படி வீம்பா இருப்பேன்னு நானும் பாத்துறேன். ஒரு நாள் என்ன தேடி வந்துதானே ஆகணும். எனக்கு யாரும் இல்ல, எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சும் அவ்வளவு கஷ்டம் கொடுத்தல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் வீட்ல இருந்து கிளம்பும் போது எங்க போறதுன்னு தெரியாம தான் கிளம்புனேன். யாருமே இல்லாம ரோட்ல நிக்கிற நிலைமை வந்தாலும் உன்கிட்ட திரும்ப வரமாட்டேன். சத்தியமா வரமாட்டேன். ஏய் சக்தி,